தாய் பொண்ணுற அக்க போற நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஏதோ கொஞ்சிட்டு போட்டுன்னு விட்டா ஓவரா கொஞ்சிக்கிட்டு இருக்கான். வீட்டுல மனுஷங்க இருக்க வேண்டாம், லீவ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டான். தாய் பொண்ணுற இவன் போற போக்க பார்த்தா வீட்டுல ஒரு ஆள் இருக்க முடியாது. டேய் டேய் போதும், இன்னைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஓய் முடியாது. தூக்கி கிட்டவனியா நான் அழுதுருவேன்க்கா. லீவ் எல்லாம் போட்டு கொஞ்சம்க்கா. எனக்கு பொறாம உச்சி வந்துட்டடா. அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டேன். ஒப்பு பண்ணு சொல்லு குட்டி. உங்க பாரு உங்க பாரு உங்க பாரு அங்க பாரு சொல்லு உங்க பாரு அடிச்சு விடு. கோச்சத்தை என்ன சொல்லியிருப்பாரு? கோச்சத்தை மட்டும் பாத்தியாக்கா நாங்க எப்படி சிக்கிருக்கோம்னு. வீட்டுல ஒரு பயிலும் இல்லக்கா. பாக்கா இன்னைக்கு இந்த அநியாயத்தை தட்டி கேட்காம விடக்கூடாது. இந்த மாதிரி அநியாயத்துல உடனே தட்டி கேட்கணும். எத்தனை கொடுத்துட்டேன், இன்னும் கிடையாது. ஏன் ஓர வஞ்சனை பண்ணிட்டு இருக்க? அது தாராளமா தான் கூட. போங்க. என் தங்கம் இல்ல, வயிற குட்டியில தங்கம், என் வயிறம். போதும் போதும். ராத்திரி என்ன சொல்லிருக்கான்னு தெரியும்ல. டாக்டர் என்னடா சொல்லிருக்காரு? இவங்க தங்கம் நமக்கு இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நம்ம அந்த சைடு போவோம். எந்த சைடு போறியா? இவனுமா நாங்க அந்த சைடு போறோம். நான் கேட்டதுக்கு போய் சொல்லுடா. டாக்டர் என்னடா சொன்னாரு? போறாம கரெக்டா சொன்ன. என்னங்க என்ன என்னன்னு கேக்க? அததான் நானும் கேட்க, என்னன்னு கேட்க. ஆஹா முண்டக்கண்ணி போய் உள்ள நம்ம பாக்குத. கண்ணன் வாங்கி போடுவேன். என்ன புருஷன் மாட்டி யாரையா விட்டுக்கிட்டு கேட்க? டேய் எதுனாலும் என்கிட்ட பேசு, என் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது பேசுன. என்னடா பண்ணுங்க? டேய் வக்க போற தாங்க முடியலடா. என்ன அநியாயத்தை தட்டி கேட்க வந்து ரொம்ப பேசுறீங்க. எங்களுக்கு எதமா புரட்சி பண்ணுதல? புரட்சி பண்ணுதமா? என்னங்க நீ சொல்லுமா. ஆமாமா நீ சொல்லுமா, அவன் கேப்பான். நீ கோபப்படாத, நான் பாத்துக்கிடுதேன். ஆமா நீ கோபப்படுறாத, அறிஞ்சத்தை அவனே பாத்துக்கிடுவான். டேய் என்னன்னு கேட்க? இப்ப எதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து இவ்வளவு கோபப்படுத்தீங்கன்னு கேட்க? பச்சை பிள்ளை சின்ன பிள்ளை அவளை கோபப்படுத்த கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காரு. அதான் கேட்கேன். டாக்டர் என்னதான்டா சொன்னாரு? டேய் அப்படி டாக்டர் என்னதான்டா சொன்னாரு? ஒரு வாரமா கீழ இருக்காம கொஞ்சிக்கிட்டே அலையடா. அதானே எங்களுக்கு இன்னைக்கு முடிவு தெரிஞ்சாகணும். என்னங்க ஒரு வாரமா எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷ பேங்க லாங்க முடியல. அது டாக்டர் பாத்துக்க சொல்லியிருக்காரு. பாத்துக்க தானே சொல்லியிருக்காரு. இவனுக்கெல்லாம் காதலிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். அதிசயமா காதலிக்கான்டா. ஆமா இப்ப என்ன அதிசயமா தான் காதலிக்க. ஏன் பொண்ணு தங்க வந்து அங்க போவாமா, இங்க போறியா? டேய் உனக்கு என்னன்னு கேட்க? அவளுக்கு வேணும் ஒத்துக்கிட மனசு போவாமா. சரிங்க. இனி எங்கேயும் போக முடியாது, நாங்க பின்தொடருவோம். என்னன்னு கேட்க? நீங்க கோபப்படாதீங்க. இல்லம்மா நான் கோபல. சரி நீங்க அதனா நீங்க வாமா என் தங்கம். டேய் வீட்டுல இருக்க பொம்பளைங்க எல்லாம் புரட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கடா. எங்கெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. கொஞ்சம் குவாரடா காதலிக்கதா. டேய் காதலிக்க அது வேறடா, நான் நல்லா பாத்துக்கிறேன் அவ்வளவுதான். எப்படி இப்படி 20 நாள் தூக்கிக்கிட்டே வா. தூக்கலாம் கூட பரவாயில்லக்கா. அப்படி சொல்லுடா தம்பி, மனசெல்லாம் புண்ணாகுது. பாவி பையன் என்னம்மா காதலிக்கான்? நான் சொல்லல பத்தியலா. நீ சொன்னா சரியா தான் இருக்கும். அப்படியே புதுசா வேண்டிட்டு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்களா? இந்த விக்கிக்கு ஒரு முடி கட்டுங்க. அவனுக்கு கட்டிட வேண்டியதான். சரிட்டல. ஆமாமா அவ சொல்லிட்டு அவர் கேட்டுருவாரு, நிஜமாவே கேப்பாரு. பாத்தீங்களா? நீ டென்ஷன் எடுக்காத, நான் பாத்துக்கிறேன். அப்பவும் அவளை கீழே இறக்கிருக்கானு பாரு. ஒரு கூட போந்தவன் நிக்கான இப்ப தூக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காம. அம்மா முன்னாடியே கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டான். டென்ஷன் எடுக்காத, நான் பாத்துக்கிறேன். ஆமாமா அவரு பாத்துக்கிடுவாரு. என்னங்க என்னம்மா என்ன என்ன அட பாவி பையல இப்படி மூழ்கி கிடக்குறான். டேய் வேண்டாம்டா, எங்களெல்லாம் பார்த்த உனக்கு பாவமா தெரியலடா. நான் இறங்கணும். ஏன் எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம். இல்ல கொஞ்சம் இறக்கி விடுங்க. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? அதெல்லாம் வேண்டாம். டேய் அப்படி இவனுக்கு டாக்டர் என்னதான்டா சொல்லிருப்பாரு? தெரியலையக்கா, ஒரு வாரமாவே இப்படிதான் ஒரு மார்க்கமா சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன வேண்டாம் இல்ல என்ன போமா. ஆஹா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டானே. என்ன அங்க ஏதாவது வேலை கண்டாரு பாருடா போடா. நீ தான் பார்க்க விட மாட்டேங்கிய, எங்க போனாலும் வேலை பார்க்க முடியல. என்னடா டாக்டர் வந்து சரி சரி டாக்டர் அப்படி என்னதான்டா சொன்னாரு? சொல்லுடா டாக்டர் அப்படி என்னதான்டா சொன்னாரு? என்னமா என்ன இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் வேணா அந்த மரத்துக்குள்ள போமா. மரத்துக்குள்ள போறீங்களா? சிங்கோத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். டேய் பொண்ணு தர ஐயா ராசா என் தங்கமே, அப்படி டாக்டர் என்னடா சொன்னாரு சொல்லிரியா? அக்கா மனசுல ஒரே பதட்டமா இருக்கு இல்லையா? அது டாக்டர் ஏமா வேக்குது பாரு.
ரொம்ப வேக்குதே. நம்ம வேணா ஏசிக்கல போமா? வேக்குத என்ன? நான் ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன் இருக்கு? எல்லாம் இவங்களாலதான். விடு, நான் பாத்துக்கிறேன். தேங்கப்பா, இப்ப பாரு கோர்ட்ல எப்படி கத்த போறானே. என்னடா என்ன அங்கெல்லாம் வேலை சொல்லி இல்ல உங்களுக்கு? எங்களுக்கு இங்கதான் வேலை இருக்கு. இங்கயா? இங்க என்ன வேலை இருக்குன்னு கேட்க? கிணத்துல என்ன வேலை உங்களுக்கு? அதுதான் நானும் கேட்க. உங்களுக்கு கிணத்துல என்ன வேலை? நாங்க காத்து வாங்க வந்தோம். காத்து வாங்க வந்தீங்களா? பொண்ணு தர ஏ ராசா, நீ காதலிப்பதுல மண்ணன்னு தெரியும்யா. அதை விட டாக்டர் என்னையா சொன்னாரு சொல்லுறியா? அக்கா மனசு பதட்டமாவே இருக்குய்யா. தங்க நீங்க பாத்துருங்க. நான் சொல்றது காதல விழுதா இல்லையா? எங்க ராசா பொண்ணு தர கீழே விழுந்துடாதீங்க. இங்க பாரு, அங்க பக்கத்துல சூரிய ஒளி கண்ணில் பட்டுரும். சூரிய ஒளி கண்ணில் பட்டுருமா? ஆமா தங்க, நீங்க பாத்தவங்க. அவ இறங்கல. ஓ மடியில தான் இருக்கா. ஓ மடியிலே தான் இருக்கா. ஏமா தென்மொழி இறங்கிறாதம்மா? நான் ஒண்ணு இறங்க மாட்டேன். அப்பாட, அப்படியா? அவ இறங்கிட கூடாதுன்னு நிக்கான். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்டா. எனக்கா? ஆசை 60 நாள், மோகம் 30 நாளுங்கிற பழமொழி சொன்னவன் எவன்? அவன் இப்ப என் கையில கிடைச்சே ஆகணும். அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வர. அவனை கொண்டு இவன் கிட்ட கொண்டு விடணும். பாரியா, நீ என்ன பழமொழி சொல்லிட்டு என்ன நடக்குது பாருன்னு நான் கூட்டு கொண்டு காட்டுறேன். சீக்கிரமே கூட்டு வாடா, போடா. தங்க நீங்க வாமா. நான் ரொம்ப சோகமா இருக்கேன். எதுக்கு? நான் ரொம்ப சோகமா இருக்கேன். செவிக்கே அங்க போ. எதுக்கு? அவளுக்கு காத்து வர மாட்டுக்கு. கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமாடா? அவங்கிட்ட எங்க கை பண்ணி நியாயம் இருக்கும்? என்ன சொன்ன? காத்து வரலையா? ஆகாசத்து கீழே தான் நின்னுகிட்டு இருக்க. அவளுக்கு சுத்தமான காத்து வேணும், இல்லைன்னா அவளுக்கு ஒத்துக்கூடாது. ஐயோ ஏமா தள்ளிவா. சொல்லக்கூடாது, தள்ளிவா. ஓஹோ, குக்கி போடுதான். இந்த பாரு, இங்க தள்ளிவா. ஒண்ணு இல்லைன்னா ரைட்டு. மீனக்கவா போவோம். ப்ளீஸ்டா, எனக்கு 2 வடை மட்டும் வேணும்டா. நீ கேட்ட 2 கேள்விக்குமே விட கிடைக்காது. வா. நல்லடா. இதுக்கு தான் அவளை நினைச்சு வரணும். நடத்துடா, நடத்து. சின்ன பொண்டாட்டி போய் பொண்டாட்டி சொல்லிக்கவே தள்ளிக்காத என் பொண்டாட்டி. கொஞ்ச நாள் அந்த கண்ணு இல்ல கண்ணு எத்தனை வருஷம் லவ் பண்ணிருப்பேன். இன்னைக்கு அந்த கண்ணுக்கு சொந்த மாதிரி அப்படி லட்டு மாதிரி என் கையில இருக்கா விட்டுருவேன். அப்படியே லவ் பண்ணீங்க? எப்படி லவ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அப்படி சட்டை பைக்குள்ளே வச்சுட்டு அலைஞ்சேன். இன்னைக்கு கையில இருக்கு விட்டுருவேன். அந்த கண்ணு மட்டுமே சட்டை பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு அலைஞ்சவன் இன்னைக்கு மொத்தமா கொடுத்துருக்கேன். கையிலேயே வச்சுக்கிட்டு அலைய மாட்டேன். டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு நிமிஷம் கூட 2 பேரும் பிரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? என்கிட்ட இருக்க அத்தனை நோய் சக்தி உங்ககிட்ட வரணுமா? இம்யூனிட்டி பவர் அத்தனையும் நான் உனக்கு கொடுக்கணுமா? என்னோட வெப்பம் உன்னை ஒட்டியே இருக்கணுமா? உனக்கு நான் என் உடம்புல இருக்க ஹீட்டை கொடுத்துட்டே இருக்கணுமா? அப்போ இப்படி ஒட்டிக்கிட்டே இருந்தா தானே முடியும்? போல மாட்டேன், இன்னும் கட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படி இருந்து தனிக்கிற குழந்தைதான் ஆரோக்கியமா இருக்குமா? கட்டிக்கிட்டே தான் இருப்பேன். போடி, இன்னும் நிறைய லீவ் போடுவேன். பாரு, என் இம்யூனிட்டி பவர் ஃபுல்லா உனக்குள்ள வர்ற வரைக்கும் இப்படித்தான் கட்டிக்கிட்டே இருப்பேன். டாக்டர் சொல்ல உங்ககிட்ட இருக்க இம்யூனிட்டி பவர் ஃபுல்லா உன் பொண்டாட்டிக்கு போயிட்டுன்னு சொல்லுவார் பாரு. அப்பந்தான் நம்ம புள்ள நம்ம கையில கிடைக்கும். போதாது. அப்படி டாக்டர் என்னத்தான் சொல்லிருப்பாரு? தெரிஞ்சாகணுமே. நமக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா எப்படி? முடிஞ்சிருக்கோம், முடியாம எப்படி இருக்கும்? இல்ல நமக்குள்ள இப்படி நடக்கவே மாட்டேங்குது. இல்ல நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோமா இல்லையா? நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கா இல்லையா? இல்ல முடிஞ்சிருக்கும், முடியாம எப்படி இருக்கும்? என்ன ரொம்ப பழமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அது எப்படி கல்யாணம் முடியாம இருந்திருக்கும்? இவ்வளவு நாள் ஆயிட்டுல, அது எப்படி கல்யாணம் முடியாம இருக்கும்? அதெல்லாம் முடிஞ்சிருக்கும், வாய்ப்பு இருக்குது, முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த மாதிரி காட்சிகள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கவே இல்லையே. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அதுதான் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு. ஓ, நம்மளை வச்சுதான் அந்த பழமொழி வந்திருக்குமோ? தப்பா திட்டு விட்டுட்டேன் இந்த மனுஷனை. அது நமக்கு பழிக்கிறது நம்ம நெத்தியில எழுதி இருக்கு, அதான் பழிச்சிருக்கு. என்ன தானா பேசிக்கிட்டு இருக்கா? எடி மீனா, என்னடி ரொம்ப சீரியஸா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? அது எடி முடிஞ்சிருக்கும் நினைக்க மாட்டே. கரெக்ட். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், வாழ்க்கையில நிறைவேறிட்டு பத்தியா? அது நிறைய பேர் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கும். கரெக்ட் கரெக்ட். டேய் பொண்ணு தர, அத்தி இவ்வளவு பாதிக்கப்பட்டுட்டாளா? டேய் பொண்ணு தர, போதும், ஓ அத்தை பாரு போதும். பாவி பையன், ஒரு பையன் என்ன பாடுபடுத்துறான் குடும்பத்துல கடந்துக்கிட்டு. அவன் மண்ட கஞ்சி பையலேதான். ஏதோ நம்ம வீட்டோட இது முடிஞ்சிட்டா நல்லது. ஊருக்குள்ள இதை ஸ்ப்ரெட் அனுப்பிட கூடாது, ஊரே காலி பண்ணிரும். என்ன
என்னடி பொண்ணு திரைய பார்த்துட்டு வந்தேன்னு கேட்க? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன டாக்டர் என்ன சொன்னாருன்னு நீ சொல்லு பாப்போம். உனக்கு தெரியுமா? வீட்டுல யாருக்குமே தெரியாது. ஏன் அவனுக்கே தெரியுமான்னு தெரியாது. இல்ல, நாமளும் கொஞ்சம் பில்டப் பண்ணாதான் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் பெருமையா ஓடும். அது உன்கிட்ட ஒரு உண்மை சொல்ல நினைச்சேன். என்ன உண்மை? சதீஷ் இல்ல, கோத்த கலப்பிராத. ஏன் பில்டப் பண்ண பெரியோ? அவன் கத்துக்கிட்டதே எங்களை பார்த்துதான். உங்களை பார்த்து? முதல் புருஷனை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? ஜஸ்ட் 6 months. ஜஸ்ட் 6 months. அவன் ஒரு நொடி கூட அப்படி நாவல கூட விட மாட்டேங்க. அப்படியே கப்னாப்ப இடுப்புலே தூக்கிக்கிட்டு அலைதான். உன் கதையும் அவன் கதையும் ஒண்ணு. அவன் திரும்பினா கூட அவனுக்கு வியத்துருது. அவன் மடியில இருந்து அவன் இறங்குற மாதிரி பண்ணனாலே போதும். அப்படியே அள்ளி அணைச்சு பொத்துனாப்புல மறுபடியும் இடுப்புல தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டான். ஒருவேளை அவனுக்கு விளையாட கிடைச்ச பொம்மை நினைச்சுக்கிட்டானோ? யார் அவன்? அவன் காரியத்துல ரொம்ப கரெக்டா தான் இருக்கான். என்ன சொல்லுதா? 8 மணி ஆக மாட்டேங்காட்டி கதவை அடைச்சு போடுதான். இன்னுமா செம்பவலி அவனை விட்டு வச்சிருக்கா? கண்ணில் பட்டதுன்னு அறுத்து கிழிக்க அவனை கண்ணிலே பட மாட்டேங்கானே. ஓ, நீ கிணத்துல பார்த்து இருக்க. காத்து அங்க வந்திருப்பான், இல்லைன்னா வீட்டுக்குள்ள உள்ள போயிருவான். அவனை கண்ணிலே பட மாட்டேக்கானே. ரொம்ப அக்கப்போர் பண்ணதானோ? வீட்டுல ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாவல. ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. இக்கி போயதான் இப்பதான் தலை தறிக்க ஓடுனா. ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல். பொண்ணுடா, அக்க போற நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஏதோ கொஞ்சிட்டு போட்டுன்னு விட்டா ஓவரா கொஞ்சிக்கிட்டு இருக்கான். வீட்டுல மனுஷங்க இருக்க வேண்டாம். லீவ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டான். பொண்ணுடா, இவன் போற போக்க பார்த்தா வீட்டுல ஒரு ஆள் இருக்க முடியாது. போதும், இன்னைக்கு ஒரு முடிய கட்டி ஆகணும். ஓய், முடியாது. தூக்கி கிட்டவனியா நான் அழுதுருவேன்க்கா. லீவ் எல்லாம் போட்டு கொஞ்சம் தான்க்கா. எனக்கு பொறாம உச்சி வந்துட்டடா. அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டேன். ஒப்பு பண்ணு, சொல்லு குட்டி. உங்க பாரு, உங்க பாரு, உங்க பாரு, அங்க பாரு. சொல்லு, உங்க பாரு. அடிச்சு விடு. கோச்சத்தை என்ன சொல்லிருப்பாரு? கோச்சத்தை மட்டும் பாத்தியாக்கா, நாங்க எப்படி சிக்கிருக்கோம்னு. வீட்டுல ஒரு பயிலும் இல்லக்கா. பாக்கா, இன்னைக்கு இந்த அநியாயத்தை தட்டி கேட்காம விடக்கூடாது. இந்த மாதிரி அநியாயத்துல உடனே தட்டி கேட்கணும். ஓய், சீக்கிரம் வா. எங்க பாரு, டாக்டர் சொல்லிருக்கான்னு தெரியும்ல. ஓய், என்னோட தள்ளி தள்ளி போகாத, சீக்கிரம் வாடி. எனக்கு முன்னாடி ஒட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஓய், எப்போ வண்டி வருவா? வா. நீ வாரியா, நான் உள்ள வரட்டுமா? இல்ல, நீ மெதுவே மாத்து ட்ரெஸ். நீ மெதுவாவே மாத்து. நீ மெதுவாவே ட்ரெஸ் மாத்து. இல்ல, இப்ப முடிஞ்சிரும். இல்ல, மெதுவாவே மாத்து. கத்தாதடி. இல்ல, நான் நிக்க வேண்டாம். நான் கத்துவேன். நான் வாய் புத்துவேன். சரி சரி, நான் படுக்க சும்மா நிக்க. வேண்டாம், போங்கன்னு சொன்னேன். தள்ளி விட்டுட்டால. உனக்கு ஈவருக்குமே இல்ல. எதுக்கு இவ்வளவு ஓர வஞ்சனா? நான் சும்மா தானே நின்னா. வேண்டாம், போடி. ஆமா, என்னதான் பாக்கணும்னு சொல்லிட்டிய. பார்க்க கூடாது. நாங்க மட்டும் தாராள மனசா இருக்கோம். இங்க இருக்கலாம். ஆமா ஆமா, நீங்க மட்டும் தாராள மனசா இருக்க மாட்டீங்க. சரி, வா, தூக்கி கொடுத்தா. வேலைக்குதான் போகல. போகல, இப்படியே இருக்கணும் போல இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடே. எனக்கு பிடிச்சிருக்கு. எப்பவும் இதே மாதிரி இருந்துருவோமா? நிஜமா? நிஜமா. என்னங்க? என்ன? என்னை எப்பவும் இதே மாதிரி பாத்துக்குவீங்களா? பாத்துக்கிட்டே இருப்பேன். கட்டிக்கோங்க. கட்டிக்க தானே போறேன். நீ செய்யற பாக்கணும்ல. அது அப்படித்தான். போடி. போங்க.
போ, நான் உங்களை கோவமா இருக்கேன். நிஜமாவே கோமா இருக்கீங்க? ரொம்ப கோவமா இருக்கு. அப்படியா? ஆமா, ரொம்ப கோவமா இருக்கு. நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்று பார்த்துருப்பேன். ஆனா என்ன பார்க்க விடாம பிடிச்சி தள்ளுனல. நான் என்ன பண்ணேன்? பார்க்க கூட விட மாட்டேன். ரொம்ப கோமா இருக்கீங்களோ? ஆமா, ரொம்ப கோவமா இருக்கேன். ரொம்ப கோவமா இருக்கு. எனக்கு ரொம்ப கோவம். நான் ரொம்ப கோவமா இருக்கேன். என்ன கோவமா இருக்கு? அப்படியா? ஆமா, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். பார்க்க விடல. அப்படியா? போடா, இப்பொண்ணு தரேன். ஏய் ஏய் வேணா? டைப் பண்ணி தரேன். ஓஹோ இல்ல, அந்த கேஸ நான் பாத்துக்கிறேன். நீங்க விடுங்க. இல்ல சார், சார் புந்தர சாருக்கு பதில் சொல்ல முடியாது. இல்ல, நான் பாத்துக்கிறேன். இந்த வயசுல நீங்க போய் எந்த கேஸ் எப்படி பார்க்க முடியும்? மேல உங்க சும்மா விடாது. நான் பாத்துக்கிறேன். ஒரு 2 நாள் எனக்கு ஒரு சின்ன டூட்டி இருக்கிறத முடிச்சுட்டு நான் உங்க இதை முடிச்சு தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரி, எனக்கு சிட்டிக்குள்ள ஒரு கேஸ் இருக்குது, நான் பாத்துட்டு வரேன். நான் அதுக்குள்ள எஃப்ஐஆர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதேன் சார். சரி. லா 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 லா. அட பொண்ணு தர, என்ன ஒட்டில வச்சது பெபிக்கால வச்சு எப்படி வந்தியா? அது ஏன்டா கேட்க, மனசே இல்ல. மனசே இல்லாம டூட்டிக்கு வந்திருக்க. ஆமாடா, மனசே இல்ல. என்ன செய்ய, புருஷ லட்சணம் சம்பாத்தியம், அதனால வந்துட்டேன். அதானே பார்த்தேன். அப்படி ஒட்டிக்கிட்டு அலைஞ்சியில எப்படி தனியா வந்துட்டேன். அது சரினே, அப்படி டாக்டர் என்னதான் சொன்னாரு? அது ஒரு பெரிய கதைடா. சொல்லக்கூடிய கதைனா சொல்லு, இல்லைன்னா பரவாயில்ல. சொல்லக்கூடாதுன்னா இல்ல. அதான்டா, அன்னைக்கு குழந்தை பெத்துக்கலாமா, தங்கி இருக்கான்னு செக் பண்ண போனேன்ல, அதான் இல்லன்னு வந்தீங்களே. இல்லாமனா இல்ல, இப்போ வேண்டாம் டாக்டர் சொல்லிட்டாரு. ஏன், எதனால? அதெல்லாம் நல்ல செய்தான்டா, சந்தோஷமான விஷயம் தான். குழந்தை இல்லைங்க, இப்போ சந்தோஷமான செய்திங்க. அது வேற ஒண்ணுடா, இடையில அவ கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தால. ஆமா, அதோட எஃபெக்ட் கொஞ்சம் இருக்குதான். கன்சீவா தான் இருந்தா, ஆனா இப்போ அவளுக்கு வேண்டான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. உனக்கு கஷ்டமா இல்லையா? ஏய், அப்படியே அந்த குழந்தை பிறந்தாலும் ஏதாவது ஒரு குறையோட பிறக்குமாண்டா. என்ன சொல்ற? ஆமாடா, அதனால டாக்டர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பதிலு இன்னொன்னு சொல்லி கொடுத்துருக்க. என்ன? அது வேற ஒண்ணும் இல்ல, நான் அவளை நல்லா பாத்துக்கணும். அதாவது என்னுடைய இம்யூனிட்டி பவர் அவளுக்குள்ள இருக்கணும். புரியல? அது அவளுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கு. அதனால இன்னொன்னு, பூரண அன்பு கிடைக்கணும், பூரண காதல். என்னுடைய முத்தத்து மூலம், என்னுடைய அரவணைப்பு மூலமா அவளுக்கு நான் முழுசா கொடுக்கணும். அது அவளுக்குள்ள சில மாற்றங்களை கொடுக்கணும். அவளுக்குள்ள குறை பூரணமா சரியாயிரும். ஓ, அதாவது கோழி தம் குஞ்சு அடக்காக்கும் போது அதுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கல, அப்படிதான் அவளுக்கு எல்லாமே இருக்கணும். சொல்ல போனா இப்போ அடக்காக்குற கோழி குஞ்சு மாதிரி அவளை பொத்தி பொத்தி பார்க்கணும். என்கிட்ட இருக்கிற இம்யூனிட்டி பவர்லாம் அவளுக்கு கொடுக்கணும். எச்சி, முத்தம், அரவணைப்பு, காதல், சிரிப்பு, சந்தோஷம் எல்லாம். அப்போ உனக்கு ஜாக்பாட் அடிச்சிருன்னு சொல்லு. ஆமாடா, அதான் ஒரு வாரம் லீவ் போட்டிருந்தேன். போதுமா இப்படி? ஒரு வாரம் கண்டினியூவா அப்படி இருக்க சொன்னாங்க. அப்புறம் நேரம் கிடைக்க நேரம். சரி, அப்ப என்ன கூட லீவ் போட்டுக்க வேண்டியதானே? இல்ல, அவதான் போங்கன்னு சொன்னா. நல்லா இருக்குடா, நான் அவளை இப்ப ரொம்ப லவ் பண்றேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா. கட்டிக்கிட்டே இருக்கோமா இன்னொன்னு தோணும். அவளை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னு, அவளை நீ ரொம்ப விரும்புனியா? அதாவது முன்னாடி விரும்பினாவா? அப்படி விரும்பின அவ கண்ணையே அவ்வளவு நேசிச்சேன். அது என்னமோ தெரியல, எனக்குள்ள வந்த முதல் காதல்ல அது கிடைக்காத ஒண்ணு, இனி கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச ஒண்ணுடா. ஒரு பொருள் ஈஸியா கிடைச்சிட்டா அதோட மதிப்பு தெரியாது. எனக்கு இவ கிடைக்கவே மாட்டான்னு நினைச்ச ஒண்ணு, ஆனா இன்னைக்கு என் கையில எனக்கு சொந்தமா, எனக்கே எனக்குன்னு. அதனால எனக்கு அளவில்லாத சந்தோஷம். அவளை என் கூட வச்சுக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், காதலிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிதான், ஆனா வீட்டுல புரட்சியே நடக்கு, பாத்துக்க. ஏன்? மாப்பிள்ள பொண்ண மாதிரி இறங்கிருக்காரு. என்னடா சொல்ற? மனுஷனுக்கு பொம்பளை பிள்ளை வேணுமா? படுத்துற பாடு. அதுக்கு என்ன, சின்ன பையன் தானே. சின்ன பையன் தான், ஆனா சேட்டை பண்ண நேரம் பிடிவாதம் பிடிக்காருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அவர் சின்ன பையன் தானே, அதான் பிடிவாதம் பிடிக்காரு. அவர் ராசிக்கு ஆம்பளை பையன் தான் பிறக்கும். அதனால தங்கச்சி இப்போதைக்கு வேண்டான்னு சொல்றா, கேட்க மாட்டேங்காரு. நீ சொன்ன மாதிரி தான் உண்மைடா, அவருக்கு பொம்பளை பிள்ளை இப்போதை எப்பவுமே பிறக்காது. அதெல்லாம் கிஷோரும் டேடின்னு சொல்லி சிரிச்சுட்டு கிடக்கானுங்க. அவரு பெத்தே காட்டுவேன்னு நிக்காரு. அடுத்த திருப்பம் ஆம்பளை வந்துட்டா என்ன பண்ண முடியும்?
அதான் தங்கச்சி பயப்படுதா. திரும்ப திரும்ப ஒரு ஏமாத்துற மாதிரி ஆயிரும். என்னன்னு அவர் மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். ஆனா ஒரு சின்ன பையன் மாதிரி அடம் பிடிக்காரு. என்ன போறேன்னு தெரியல. அப்புறம் இப்போதைக்கு முக்கியமான கேஸ் எல்லாம் எடுக்காத. இல்லடா, மண்டை குழப்பற மாதிரி நான் இப்ப எந்த கேஸ் எடுக்க மாட்டேன். என் மண்டை ஃப்ரீயா இருந்ததான் நான் சூப்பரா காதல் பண்ண முடியும். ஒரு மர்க்கமா இறங்கிட்ட. இந்த என் வேலையை நான் ஆரம்பிக்க போறேன். போய்யா போ. சரி போ, நான் கேஸ பாத்துக்கிட்டேன். நீ இதான் பாக்கணும். டேய், நான் மதியம் 3 மணிக்கு போயிருவேன். என்ன 11 மணிக்கு தானே வந்திருக்க? இல்லடா, 3 மணிக்கு தூங்கி எந்திரிச்சிருவேன். அதுக்குதான். ஏன் இப்பதானே தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஓ சரிடா, போங்கண்ணே போங்க. சரிடா, நான் 2:30 கிளம்பிடுவேன். ஏன் 12 மணிக்கே கிளம்பிடுறேன்? தூங்கிட்டு இருப்போம்ல, நீ போய் ஜாயின் பண்ணி வேண்டியதானே? இல்லடா, ஏற்கனவே தூங்கி தூங்கி உடம்பு பாரு கொஞ்சம் வெயிட் போட்டுட்டு அதான் ஓடி வந்தேன். ஓ, வெயிட்ட குறைக்க டூட்டிக்கு வந்திருக்கா? ஆமாடா, ஏன்னா அவ சித்து போல இருக்கா. நான் பாட்டுக்கு எறும்பு கடை மாதிரி போயிட்டேன்னா இல்ல கொஞ்சம் இடிக்கும்ல, பார்த்த ஜோடி பொறுத்தோம். ஒரு மாத்தமா தான் நீ இருக்க. டேய், சொன்னு இருக்கல. ஆமா, ஹீரோ மாதிரி இருக்கனடா. இருக்கா? டேய், அப்படியே ஒரு செல்ஃபி எடு, நான் என் டிபில வைக்கணும். வச்சு இல்ல தேமடி என் டிபி ரெண்ட பாப்பா பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் அதை பார்த்துட்டேன். என்ன மண்டே சூடத்தி விட்டால போ சொல்லிட்டேன். உனக்கு நான் அழகா இருக்குன்னு போறாம? ஆமாமா, போறாமதான். போ போ. ஒரே ஒரு போட்டோடா, இப்படி கம்பீரமா அப்படி நான் டிபி வச்சேன்னா தேமடி பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்பெல்லாம் கொஞ்சம் தெரியுமா கடுப்பு ஏத்தாதே போனேன். ஒரே போட்டோ எட. ஏற்கனவே நீ அழகா இருக்க, வேண்டாம் போதும், கண்ணு விழுந்துரும். போ, போறாம பிடிச்சவன. ஒரு பர்க்கமாவே இறங்கிட்டான். நல்லதாண்டா இருக்க. நல்ல சம்முன்னு. யாதனே, எங்கிருந்து வந்திருக்க? அந்த அதிர்ஷ்டக்காரி யாரு? நீ எவ்வளவு அழகா இருக்க. ஓ கம்பீரம், ஓ நேர்மை, ஓ துணிச்சலே, இத்தனைக்கும் சொந்தக்காரி. அந்த அதிர்ஷ்டக்காரி யாரு? இத்தனைய முழுசு ஆண்டு அனுபவிக்கிற அந்த அதிர்ஷ்டக்காரி யாரு? நான் அவளை பார்க்கணும். உன்னை முழுசா ஆட்கொண்டிருக்கா. அப்பா, கனவுல கூட உன்ன மாதிரி ஒருத்தன் கூட நினைச்சு கூட பார்க்க முடியலடா. உன் கூட கனவுல வாழ்ந்தாலே அப்பா அது வரும். ஒருத்தி நெஜத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா. உண்மையிலே அதிர்ஷ்டக்காரிதான். உன்கிட்ட நின்று பேசும்போதே அவ்வளோ மயக்கம் வருதே உன் மேல. ஆனா உன் மேலேயே ஒத்தி மயங்கி படுத்திருப்பா. எவ்வளோ அதிர்ஷ்டக்காரி. இந்த அதிர்ஷ்டம் எனக்கும் வேணும். ஒரே ஒரு நாளாவதே உன் மனசுல நான் இடம் பிடிக்கணும். ஒரே ஒரு நாளாதே உன் கடைக்கண் பார்வை என் மேல விழணும். ஒரே ஒரு நொடி நீ என்ன பாக்குற அந்த பார்வை, அது போதும். நீ என்ன பார்க்கணும். எவ்வளவு மோசமான ஆண்களை நான் பார்த்திருக்கேன். அப்படிதான் நான் ஒன்னே நினைச்சிட்டேன். அப்பா அப்பா, உன் நேர்மை, உன் காதலே நான் வியந்து போயிட்டேன். அழகி, பேரழகி. பின்னும் மண்ணும் ஒட்டி கொண்டது இன்னைக்கு கண்குள்ளாத காட்சி கொடுத்துட்டாப்பா. இன்னொரு லீவ் போட்டுக்கலாமா? உன் மயக்கத்திலே நான் இருக்கணும். உன் மயக்கத்திலே இருக்கணும். அழகு போல தூங்கிட்டு இருந்தா. இன்னைக்கு சீக்கிரம் போயிடணும்ப்பா. கடற்கடன்னு கிடக்க வயலாம் பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்பிடணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த கேஸும் எடுத்துடக்கூடாது. சிம்பிளான கேஸை மட்டும் தான் எடுக்கணும். ஐ லவ் யூ பொண்டாட்டி. எஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். கடைக்கண் பார்வை என் மேல விழணும். சொல்லுங்க. மேயர் உத்தரவு, பாராளுமன்றத்துல எம்பி பந்தாசத்துக்கு நம்ம அனுப்புறாங்க. அதான் சார் உங்களை போடான்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, என்னெல்லாம் இப்ப பந்தோபஸ்துக்கு வர முடியாது. வேற ஏதாவது போட பாருங்க. அங்க முக்கியமான விஐபிகள்லாம் வருவாங்க. உங்களை மாதிரி திறமசாலிகள், தைரியசாலியே தான் அதுல கவலையா போடுவாங்க. அது எனக்கும் தெரியும். ஆனா இப்போதைக்கு எனக்கு அங்க வர முடியாது. ஆனா அரசியல் சைடுல இருந்து உங்களை தான் போட சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பாதுகாப்பை தான் விரும்புறாங்க, உங்க தலைமையிலான பாதுகாப்பு. இப்ப மட்டும் அங்க போனா விடிய விடிய அங்கதான் காவல் கிடக்கணும். சரி, நீங்க ஒரு டீமை உருவாக்குங்க. நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல சின்சியரா திறமசாலியான தைரியசாலியான ஆபீசர் நிறைய இருக்காங்க. நான் அவங்கள உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்றேன். இல்ல சார், நீங்க வந்தா சரியா இருக்கும். இல்ல மேடம், என்னால இப்போதைக்கு வர முடியாது. எம்பி இந்த சாக்கு வச்சு அங்க கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு பார்த்தேன். இல்ல, என்னால வர முடியாது. சார், இதுல போனீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு சார். இல்ல, என்னால முடியாது. நான் டீம் அனுப்புறேன், பாத்துக்கோங்க. எனக்கு டியூட்டி இருக்கு, பார்க்கணும். வெளியில போன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
நான் டியூட்டியை பார்க்கணும்னு சொன்னேன். ஓகே சார். ஏதாவது உங்களுக்கு பர்சனல் ஒர்க் இருக்கா? என்னுடைய பர்சனலா நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்றது இல்ல. நீங்க உங்க டியூட்டியை பார்க்கலாம். உலகத்துல எந்த ஆம்பளை இப்படி இருப்பானா? ஒரு பொம்பளை வந்து பேச மாட்டாளான்னு இருப்பானுங்க. நானே வந்து பேசுறேன். ஓகே சார். என் டியூட்டி பார்க்கணும், கிளம்புங்க. இது என்ன ஃபைலு? இது ஜெயராஜ் ஃபைல்ல? அவர் தான் லீவ் போட்டிருக்காரு. விக்கி வர சொல்லுவோம். கான்ஸ்டபிள் விக்கி சார் வர சொல்லுங்க. என்ன இன்னும் 2 ஆகல? நீ போனதுக்கு அப்புறம் 1 டியூட்டி பார்க்க. அது வரைக்கும் 1 டியூட்டியை பாரு. இல்லடா, இதே ஜெயராஜ் ஃபைலு. அந்த எம்பி கொலை வழக்கு அதை அவர் தான் பார்த்துட்டு பாரு படுத்து சிஐடியா. அது எதுக்கு நீ போட்டுட்டு இருக்க? அதை கொலைப்படாலே மண்டை குழம்பும். இதுக்கெல்லாம் ஜெயராஜ் மண்டை தான் லாய்க்கு. அவரால் தான் குண்டக்க மண்டக்கெல்லாம் யோசிக்க முடியும். சும்மாவா சிஐடியில் இருக்காரு? இங்க வர இந்த கேஸ் நம்ம பார்த்தா மண்டை குழம்பிடும். வேண்டாம், அங்க சுத்தி இங்க சுத்தி தலையை சுத்தி வாழை சுத்தி எங்க போய் முடியுதுன்னே தெரியாது. இதெல்லாம் அவரால் தான் கண்டுபிடிக்க முடியும். இதுல கண்டுபிடிக்க ஒண்ணுமே இல்லை. எம்பிக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் போட்டிருக்காங்க. அநேகமா அவருடைய செகண்ட் ஒய்ஃபா இருக்கும். என்ன சொல்ற? இல்ல, அவர் எடுத்த கேஸை இப்பதான் படிச்சு பார்த்தேன். எதை சுத்தி பார்த்தாலும் இங்க அங்கதான் இடிக்குது. ஏன்னா 300 கோடிக்கு ஒரு டெண்டர் வந்திருக்கு. அந்த டெண்டரு அவருடைய செகண்ட் ஒய்ஃப், அதாவது மேரேஜ்லாம் பண்ணல, பாட்டி தான். அவளோட தம்பி அதுக்கு முன்னாடி அந்த டெண்டரை கேட்டிருக்கான். சரி, ஆனா அந்த டெண்டரு அவனுக்கு போகாம டைரக்டா இவருக்கு வந்துட்டு, எப்படியும் பாட்டி கேட்காமல இருந்திருப்போம் என் தம்பிக்கு அதை கொடுங்கன்னு. இல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய டெண்டர் கிடைக்கலையேன்னு இதே மாதிரிதான் எப்பவும் நடக்க போகுதுன்னு அக்கால வச்சே போட வச்சிருந்தா. இல்ல, இங்க அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா வேற யாருமே டெண்டர் கேட்கல. டெண்டர் இவர் பேருக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் அவரை கொலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இன்னொன்னு, அவர் கொலை பண்ணி கிடந்தது முதல் சம்சார வீட்டுல. சந்தேகம் வரணும், முதல் மனைவி மேல சந்தேகம் வரணும். அவங்களுக்கு எந்த சொத்தும் போகக்கூடாது. சொத்துக்கு ஆசைப்பட்டு வர்றவ தான் 2வது. எதுக்கு உதவி சொல்றேன்னா, அவருடைய மூத்த மனைவியோட டீட்டெயில் எல்லாம் இருக்குது. ஆல்ரெடி அவங்க ஒரு பெரிய இடத்து பொண்ணா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு எந்த சொத்துமே தேவையில்லை. அவங்க ஒரு காலேஜ் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, அவருடைய சொத்தை பத்தி அவங்க எதுவுமே பேசவும் இல்லை, கோர்ட்ல கேஸும் போடல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த சொத்து எனக்கு வேணும்னு எங்கேயும் போய் நிக்கவே இல்லை. துக்க வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே போயிருக்காங்க. அவங்க மேல எந்த சந்தேகமும் வேண்டாம். சொத்துக்காக பண்ணியிருந்தா இன்னத்துக்கு அவங்க கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிருக்கலாம். இப்பவும் கோர்ட்டு கேஸ் அலையுது வப்பாட்டி தான். சோ கன்ஃபார்மா தெரியுது கொண்டுது அவதான். சரிதானே? அப்படி கொண்டு இருந்தா நம்ம மேலதான் சந்தேகம் வரும்னு அவளுக்கு தெரியாதா? ஆல்ரெடி வப்பாட்டியா இருக்கும். இன்னைக்கு கொன்னா நம்ம மேலதான் சந்தேகம் வரும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்காதா? ஏன்னா இறந்தது மூத்த மனைவி வீட்டுக்கு போய். சோ மூத்த மனைவி மேல எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும்னு கண்ணனுடைய தப்பான உறவுனால போட்டுட்டாங்கன்னு. போட்டது வப்பாட்டியோட தம்பி, தோண போனது வப்பாட்டி. இதுதான் நடந்திருக்கு. ஜெயராஜ் கேஸை நான் முடிக்கிறேன். வேண்டா, பெரிய இடம் எனக்கு சரியா படல. கிட்டத்தட்ட இந்த கேஸ் முடிஞ்ச மாதிரி 2 நல்ல கோர்ட்ல கொண்டு போட்டேன். எல்லாம் உன்னை தானா வருப்பாரு. அவர் இதை 2 மாசம் போட்டு மண்டி பிச்சுட்டு கிடக்காரு. நீ ஃபைல் எடுத்தோடனே கண்டுபிடிச்சிட்டா. ஜெயராஜுக்கு ஒரு பழக்கம், அங்கங்க உள்ள நுழைஞ்சு எல்லா கேஸும் எல்லா டீட்டெயிலையும் எடுத்துருவாரு. ஆனா என்ன, அவர்கிட்ட கொஞ்சம் பவர் இல்ல. டக்குன்னு யார் மேல அவர் கை வைக்க முடியாது. அதனால மத்தவங்களுக்கு தோதுவா போயிருது. ஆனா நமக்கிட்ட தான் பவர் இருக்குல்ல, அதனாலதான், வேற ஒண்ணு இல்ல. கிட்டத்தட்ட ஜெயராஜுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. அதனால கிட்டத்தட்ட ஃபைலை முடிச்சு வச்சிருக்காரு. கன்ஃபார்ம் பண்ணி தான் வச்சிருக்காரு. அவர்கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட இருக்கு. நாம அடிச்சா போலீஸ் அடி, அவர் அடிச்சா கேஸ். அதனால விட்டுட்டாரு. வப்பாட்டியோட தம்பி தட்டி தூக்குறேன். நேரெல்லாம் போட தட்டி தூக்க முடியாது. அவ வப்பாட்டி எந்த வேலைக்கும் போய் தம்பியார காப்பாத்த நினைப்பா. இல்ல, துணிஞ்சு கொண்ட அவளுக்கு எந்த வேலைக்கும் போ தெரியும். தூக்காத, தட்டி தூக்கு. குடனுக்கு கொண்டு வந்துரு. முட்டி கிலோ வச்சு விடுத்தானா எல்லாம் உண்மை வந்துடும். நைட்டு 8 மணிக்கு எல்லாம் அவனை தட்டி தூக்கிறேன். நான் 8 மணிக்கு மறுபடியும் டியூட்டிக்கு வருவேன். மிச்ச கதையை நான் முடிச்சிடுறேன், தூக்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. டேய் மாப்பிள்ள, சொன்னா கேள்ற, எதுக்குடா உனக்கு இந்த கோவம்? டேய் கரப்பையில கோத்த கலப்பாத. என்னங்க மாப்பிள்ள, இந்த கலப்பையிலுக்கு போறாம ஏண்ட தருண், உன் மனசாட்சி தொட்டு சொல்லி இந்த பையனுக்கு மறுபடியும் பொம்பளை பிள்ளை பிறக்கும்? சும்மா இரண்டா. டேய் கலப்பையில உன் வாயை திறக்காத. எந்த விக்ரமே, அவன் வாயை திறந்தனால உனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கலையோ? டேய் ஒரு ராசிக்கு பிறக்காத, சொன்னா கேளு. டேய் கோத்த கலப்பாத. என்னங்க ஒரு மார்க்கமா இறங்கிருக்க? ஏன்டா அவ்வளவு வெறி பொம்பளை பிள்ளை பெத்து காட்டுவேனே? டேய் எங்க சபதம் விட்டுட்டியாடா? ஏண்டா விக்ரமே, உங்க அப்பா நினைச்சு வந்துக்கிட்ட பொம்பளை பிள்ளை பெத்து காட்ட வேண்டிய சவாலுக்கு விட்டுட்டியா? டேய் மாப்பிள்ள, அப்படி விட்டு இருந்தா வாபஸ் வாங்கிட்டு வந்துடுடா. டேய் கோத்த கலப்பாதீங்க. டேய் அதுல என் மாப்பிளைக்கு பிறக்கும். நீ தான் இவ்வளவு காரணம் பார்த்துக்க. உனக்கு ஆம்பளை பையன் மேல ஆசை, அது இவர் மூலமா நீ நிறைவேற்றிக்கிட்டு இருக்க. அது உனக்கு பேராசை. உன் வீடு நிலக்க உன் மாப்பிள்ளைய மாதிரியே குட்டியா கிடக்கணும். ஆமா. இல்லடா, ஒரு பொம்பளை பிள்ளை தான் நல்லா இருக்கும். அத்தாலும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும். மாப்பிள்ள கண்டிப்பா உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும் மாப்பிள்ள. டேய் சொன்னா கேளு, வருஷக்கு நீ 3 குட்டி போட்ட 3 ஆம்பளை பையன்.
டேய் மூத்தது ரெண்டு ரெட்ட பிள்ளடா. அது பார்த்தா 2 பேருக்கு தானே இருக்கு. ஓ 3வது பேர் கறதுக்கு ரெடி ஆகுதா நீ வாயை திறக்காத. இல்லடா எதுக்குடா உனக்கு இவ்வளவு வெறி? புள்ளதான் வேணும்னா அப்படி இரு. அதுக்காக பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு இப்படி இருக்காது சொல்லிவிட்டேன். எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். யாராவது வாய் திறந்தீங்க? டேய் எங்க வாயினாலதான் உனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்க மாட்டுக்கு. ஆமா கராப்பையில ஆமா நீதான் வாய் திறந்தியா. 3வது அழகா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கும் அன்னைக்கு. நீதான் இது ஆம்பளை பையன் மாதிரி இருக்கு. ஆம்பளை பையன் மாதிரி இருக்குன்னு அது அப்படியே ஆயிட்டு. ஏண்டா நீ போலீஸ் ஆபீசர் தானே? அதுக்குண்ணா ஏண்டா அவ வயிற்று புள்ள இருக்கும்போது ஊரே சொல்லிச்சு இது ஆம்பளை பையன் தானே. சிம்டம்ஸ் அப்பவுமே காட்டிட்டுடா. நீ நான் சொன்னனாலதான் பிறந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பனால கருவுல என்ன இருந்துச்சோ அதனால பிறந்திருக்கும். அதனால அது அழகா பொம்பளை பிள்ளை தான் இருந்துச்சு. ஒன்னாலதான். ஏண்டா தருணு இவனை ஏவி விட்டுருக்கு நீ சிரிச்சுக்கிட்டு நீக்கா. சரி மாப்பிள்ள முயற்சி பண்ணு. நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா நாலாதான் ஆம்பளை போய் பார்த்துட்டா என்னடா பண்ணுவ? அதான்டா பயமா இருக்கு. பாத்துக்க அவ்வளவு சொத்து சுகம் இல்ல. சும்மா பயலுல பெத்து போடுறது பிரச்சனை இல்ல. படிக்க வைக்கணும், வீடு வாசல் அந்த பையனுக்கு எடுத்து கொடுக்கணும், வேலை எடுத்து கொடுக்கணும். உன்னால முடியுமா? இருக்கிறவே நீ பெத்துக்கலாம். நாங்க எதுக்குடா இருக்கோம்? மாப்பிள்ள சும்மா பெத்துக்கங்க மாப்பிள்ள. பாத்துக்கலாம். ஆம்பளை பையனா இருந்தானே பொம்பளை பிள்ளையா இருந்தானே அதுல நாங்க இருக்கோம்ல. பாத்துக்க நான் அவ்வளவு சொல்ல முடியும். வேணா என் சொத்தனாலும் எழுதி தரேன் பிரச்சனை இல்ல. நீ தந்தாதான் முடியும் இல்ல. இந்த தோட்டம் மாம்பழம் தானே இருக்கு. ஆமா டேய் இப்பவே எழுதி வாங்காத. எங்க ஐயா என்ன டைவர்ஸ் பண்ணிடுவாரு. பாரு உன்னை நம்பிதான் நாளை ட்ரை பண்ண போறேன். அதுக்கு இல்லடா ஏதாவது ஒரு குழந்தை பிறக்குன்னா அதுக்கு ஏற்ற சொத்து வேணும். இப்போதைக்கு இல்ல. அதனால இதை எழுதி வாங்க போறேன் என்கிட்ட இருந்து. உனக்கு சுவாகா தா எப்படி சொல்லலாம் பத்தியா? டே அவங்கிட்ட ஏதாவது தேர்மானு பாரு. அவங்கிட்ட இருக்க சம்பளம் பூரி எனக்கு தான் வரும். ஆல்ரெடி ஆட்டை போட்டான்டா. இது இந்த தோட்டத்துல கை வச்சுட்ட எழுதி தரேன்டா. ஆனா எங்க அப்பன் பாக்குற வரைக்கும் அது என் பேர்லயே இருக்கட்டும் சரியா? உன்னெல்லாம் நம்ப முடியாது. இன்னைக்கு இது என் பேர்ல மாத்தி. இவரு புள்ள பத்துக்கிறதுக்கு நான் என் சொத்த பூரும் தானம் தர்மம் பண்ண வேண்டி இருக்கு. அதுக்கடா ரோகிணி என்ன இருக்குன்னு சொல்லி கேக்கா. அதான் அதுக்கு நீங்க சம்பாத்தியம் பண்ணணும். ஓத்த கலப்பிட்டு போறாத. நான் வாங்குற 25,000 ரூபாய்க்கு சொத்தா வாங்க முடியும். அப்படி சொல்ற என் மாப்பிள்ள 5 லட்சம் ரூபாய் வாங்குதான். அவனாலே ஒண்ணும் கட்ட முடியல. அப்படியே ஏறும் மாட்டு போயில. இப்ப என்ன சொல்லி கட்டிட்டு இருக்க? புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து லட்ச கணக்குல வாங்குறியல்ல. அதான் நீ ஏன் சம்பளத்தை தூக்கிக்கிட்டிய. மிச்சத்தையும் கொடுக்கணும். நீ பொழைச்சுக்கிடுவ மாப்பிள்ள. நீ சீக்கிரம் பொழைச்சுக்கிடுவ. அது வேறங்கடா நல்ல கோணும். அப்படியே மாதிரி ஆட்டை போடுறோம் பாரு. நான் பொம்பளை பிள்ளைய பெத்து காட்டுறேன். டேய் டேய் இருடா என் சொத்தை எழுதி தரேன். நம்பிக்கையோட பெத்துக்கடா. சேண்டா உங்க அப்பா உனக்கு உயிரோட விடுவாரு. ஊர் முழுக்க சொத்து வாங்கி போடல. நாடு முழுக்க வாங்கி போட்டிருக்காரு. இருந்து தின்னாலும் 7 தலைமுறைக்கு திங்கலாம். ஆனா ஒரு பேரப்புள்ள கூட இல்ல. இதுல யாருக்கோ போகுது. அது இவனுக்கு போயிட்டு போட்டுமா? என் நண்பன் புள்ள தின்னுட்டு போட்டோம். இவனுக்கு தான் நான் எழுதி வைப்பேன். உங்க அப்பா 5 பைசா கூட கணக்கு வைப்பாரு பாத்துக்க. அதான் எனக்கு காப்பாத்துக்கு என் பொண்டாட்டி இருக்கல்ல. அது எப்படிதான் உங்களுக்குனே வந்து அமையுது? மச்சன்டா மச்சம். என் ஸ்வீட் டார்லிங் என் ஒய்ஃப் என்னை காப்பாத்துவா. சரிடா தேங்க இருங்க. நான் அந்த வேலையை அடிச்சு விட்டு வரேன். நான் வரட்டும். வேண்டாம் வேண்டாம் உன் மகன் தூங்கிட்டு இருக்கான். நானே தண்ணி பச்சு விட்டு வரேன். ஏண்டா புள்ளி வீட்டுல கொடுத்துட்டு வர வேண்டியது என்ன? அவன் எங்க வீட்டுல இருக்கான். உன் அப்பங்காரன் கிளம்பினானே பின்னாடியே கிளம்பிடுறான். ஆமா நான் எங்கேயும் கிளம்பிட கூடாது. உடனே அப்பானே காலை தொத்திடுதான். அவனை தூக்கிட்டு வந்தா விடுவான். இல்லங்க அவன் அம்மையை இருக்க மாட்டான். தூக்குற வரைக்கும் தான் அடம் முடிக்கான். தூக்கி வச்சோடனே தூங்கிடுவான். அது ராசி பொறுக்கடா. உன் தோல் போட்ட ராசி. தூங்குறத பாரு எவ்வளவு அடம் முடிச்சான். அதானே எவ்வளவு அடம் முடிச்சா பாரு. எப்படி தூங்குதான் பாரு கிடந்து. அவனை எழுப்பு. வேண்டாம் வேண்டாம் தூங்கட்டும். சரிடா இந்த இவனுக்குள்ள பால் டப்பா நான் வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டு வரேன். இரு நானும் வரேன். சரி நம்ம தண்ணி அடிச்சு விட்டு வருவோம். என்னங்க 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 என்னடே? ஒன்னும் இல்ல. என்ன என்ன ஒண்ணும் இல்ல. இங்க எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். முடியாது. மனசுக்குள்ள தானே சொன்னேன். நீ மனசுக்குள்ள என்ன நினைப்ப இப்ப எனக்கு தெரியாது. நீ என்ன தவ பண்ணாலும் இங்க இருந்து வெளில போக முடியாது. வர வர உங்களுக்கு சேட்டை ரொம்ப போய்கிட்டு இருக்கு. இதனடி சொன்னா யூனிவர்சிட்டி லவ் பண்ணுங்கன்னு அதான் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு பேர் ஒன்னும் லவ் இல்ல. இதுக்கு பேர் தான் லவ். உன்னை சுத்தி வரேன்ல. நீ எனக்கா சுத்தி சுத்தி வரீங்க? ஒன்னு சுத்தினா தானே எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஓய் வா வான்னு சொன்ன. ஏங்க பால் அடுப்புல வச்சிருந்தேங்க. இங்க வான்னு சொன்ன. ஒரு மார்க்கமா இறங்கிட்டேன். ஏங்க அதாவது கிரைண்டர்ல மாவு போட்டு விட்டுட்டு வந்தேன். அப்படியே மறந்துட்டேன். நான் பாத்துட்டு வந்துட்டா. நான் கூப்பிடும் போதே என் பக்கத்துல வந்துட்டேன்னா உனக்கு நல்லது. நேத்து தானே? அது நேத்து. காலையில. அது காலையில. இதுக்கு ஒரே முடிவுதான். நீ எந்த முடிவு எடுத்துட்டு போ. என்கிட்ட இருந்து இப்ப தப்ப முடியாது. என்ன வியாதியா விட்டுக்கோங்களே.
இங்க வா மாட்டேன். கூப்பிட்ட வரணும் வா